الله يا الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. ஃபஜ்ருடைய நேரம், அந்த நேரத்தில் பல சிறப்புகளும் பல அம்சங்களும் பல முக்கியத்துவங்களும் அந்த நேரத்தில் இருக்கிறது. ஃபஜ்ருடைய நேரத்திற்கு இன்னொரு பெயர் தான் சுபு சாதிக் என்று சொல்வார்கள். இந்த சுபு சாதிக் தோன்றிவிட்டால் சில விஷயங்கள் முடிவும் சில விஷயங்கள் ஆரம்பமாகும். இஷாவுடைய வித்திரின் நேரம் சுபு சாதிக் ஆரம்பமானால் இது முடிவடைந்து விடும். தஹஜ்ஜுடைய நேரம் முடிவடையக்கூடிய நேரம், நோன்பின் நேரம் ஆரம்பமாகும், ஃபஜர் தொழுகையினுடைய நேரம் ஆரம்பமாகும். ஈதுல் அல்ஹா அந்த நாளில் குர்பானி கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்படி சுபு சாதிக்கு வந்து விட்டால் சில விஷயங்கள் முடிவடையும், சில விஷயங்கள் ஆரம்பமாகும். ஃபஜருடைய தொழுகைக்கும் சரி அந்த நேரத்திற்கும் சரி அல்லாஹும் ரசூலும் மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நேரம் எப்படிப்பட்டது, அந்த தொழுகை எப்படிப்பட்டது? அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான், வல் ஃபஜ்ர், ஃபஜருடைய நேரத்தின் மீது அந்த தொழுகையின் மீதும் சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வஸ்ஸுபஹி இதா தனஃபஸ், சுபு நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தை கொண்டு ஒரு துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஜஅல் அவ்வல ஹாதன் நஹாரி ஸலாஹா, யா அல்லாஹ் இந்த நேரத்தில் இந்த பகலினுடைய ஆரம்பத்தை அல்லாஹ் நல்லதாக ஆக்கிவை என்று துஆக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் செய்திருக்கிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை ரொம்ப மிக முக்கியமானது, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது. அதில் முதலாவது என்ன? மன் ஸல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபஹுடைய தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். நபி தோழர்கள்ல ஒரு நபி தோழர் இருந்தார்கள். அவர் ஒரு வியாபாரி. ஆரம்பத்துல ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு வியாபாரி, அவர் பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது. அவருடைய பழக்கம் என்ன? ஃபஜ்ருடைய நேரத்தில் ஃபஜ்ர் தொழுகையை தொழுது விட்டு அவர் வியாபாரத்துக்கு போவார். தன்னுடைய வியாபார பொருட்கள்லாம் அந்த நேரத்தில் அனுப்புவார். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விசேஷமான துஆவும் இருக்குது. ஃபஜ்ருடைய நேரம், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புக்கூரிஹா, யா அல்லாஹ் இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் யா அல்லாஹ் என் சமுதாயத்திற்கு பரக்கத் செய்வாயாக என்று நபியுடைய துஆ இருக்குது. இந்த விடயத்தில் நாம் ஒன்று கவனிக்க வேண்டும். வெறும் அந்த நேரத்துல எந்த வேலை செஞ்சாலும் பரக்கத் இல்லை. மாறாக ஃபஜ்ர் தொழுது விட்டு செய்யக்கூடிய வேலைகள், வியாபாரங்கள், அதில் தான் பரக்கத் இருக்கிறது. அந்த நபித்தோழரும் அந்த நேரத்தில் வியாபாரம் செய்தார். ஒரு கட்டத்தில் அவர் மிகப்பெரிய பணக்காரராக, செல்வந்தராக மாறிவிட்டார். இதனால அந்த ரஹமத்துடைய பரக்கத்துடைய நேரமான ஃபஜ்ருடைய நேரம், ஃபஜ்ர் தொழுது விட்டு அவர் வணக்கமாக வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தார். நம்மளுடைய வியாபாரமாக இருக்கலாம், நம்முடைய வேலைகளாக இருக்கலாம், ஃபஜ்ர் தொழுது விட்டு செய்து பாருங்கள். அதில் ஒரு தனி ரஹ்மத், தனி நிம்மதி, தனி பரக்கத்து இருக்கும். அந்த நேரத்தை பயன்படுத்த தவறவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, தொழுகைனாவே நமக்கு நேரம் குறிப்பிட்டப்பட்ட ஒரு கடமை. நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமை தான் தொழுகை. அதிலும் குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகையினுடைய அந்தஸ்து தனி அந்தஸ்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மிக பாரமான தொழுகை முனாஃபிக்குகளுக்கு யார் என்று சொன்னால் அது ஃபஜ்ரும் இஷாவுடைய தொழுகையும் என்று சொல்வார்கள். ஃபஜ்ர் தொழுதால் உடலுக்கு சுறுசுறுப்புக்கு காரணமாக இருக்குது. ஷைத்தான் 3 முடிச்ச இரவுல போடுவான். அந்த 3 முடிச்சுகளும் அவிழ்வதற்கு காரணம் என்ன? இந்த ஃபஜ்ர் தொழுகை தான். ஃபஜ்ர் தொழுதுவல் நரகத்தில் நுழைய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்ல இருக்குது. அது மட்டுமல்ல, ஃபஜ்ருடைய பாங்கலை மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சேர்ப்பார்கள், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்ற வார்த்தை அந்த நேரத்திற்கு மிக பொருத்தமானது, அந்த தொழுகைக்கும் மிக பொருத்தமான ஒரு வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுது விட்டு தூங்கும்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இந்த யதார்த்தமான சொன்ன வார்த்தை இது, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகைக்குல
ஃபஜ்ர் தொழுகையினுடைய பாங்கில் ஆக்கிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, ஃபஜ்ர் தொழுதால் நாளை மறுமை நாளில் பிரகாசம் ஏற்படும் என்று சொன்னார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு மட்டுமல்ல இந்த சிறப்பு, ஃபஜ்ரினுடைய முன் சுன்னத்துக்கே சிறப்பு இருக்குது. ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத் தொழுவது உலகத்தினுடைய செல்வங்கள் எல்லாம் கிடைப்பதை காட்டிலும் அந்த 2 ரக்காத் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதைவிட மிக சிறந்த ஒரு அந்தஸ்து மதிப்பு என்னவென்றால், முக்கியத்துவம் என்னவென்றால், ஃபஜ்ர் தொழுகையில் அல்லாஹ்வுடைய படைப்புகளான மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். அந்த குர்ஆன் ஓதப்படக்கூடிய ஃபஜ்ர் தொழுகையில் ஓதப்படக்கூடிய குர்ஆனை மலக்குமார்கள் வந்து கேட்கிறார்கள், அதில் ஆஜராகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா என்று. அப்ப இப்படி பல்வேறு விதமான இன்னும் ஏராளமான சிறப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முக்கியத்துவம் காட்டியிருக்கிறார்கள். தன் தோழர்களுக்கு, இந்த உம்மத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் ஃபஜ்ர் தொழுகை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். நபி தோழர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் காட்டுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் வரலாற்றுகளில் நாம் பார்க்கிறோம். ஃபஜ்ருடைய தொழுகை மட்டும் நம்ம எப்போதுமே விட்டுறக்கூடாது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையினுடைய நிர்பாக்கியம் எதிலிருந்து ஆரம்பிக்கினா, அவனுடைய காலை அந்த ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு முஸ்லிமான அடியார் ஃபஜ்ர் தொழுது விட்டு அவருடைய வேலைகளை செய்கிறாரு, மற்ற வேலைகளில் ஈடுபடுறாரு, அலுவலர்களில் ஈடுபடுறாருன்னா, அன்றைய நாள் முழுக்க அந்த வேலைகள் பணிகள் எல்லாம் அல்லாஹ் ஒருவித புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் ஒரு உற்சாகத்தையும் எல்லாம் கொடுக்குறான். ஒருவேளை இதற்கு மாற்றமாக ஃபஜ்ர் தொழுவதை விட்டுட்டாரு, ஃபஜ்ர் தொழாமல் விட்டுட்டாருன்னு சொன்னால், அந்த நாள் பொழுதும் அவருக்கு ஒரு சோம்பலும் ஒரு சோம்பேறித்தனமான ஒரு உற்சாகமற்ற ஒரு நிலைதான் இருக்கும். உண்மையான முஸ்லிம் இதை புரிந்து கொள்வார். முஸ்லிம்களாகிய நாம், நம்முடைய பலம் எதில் என்றால் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையில்தான். அதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும்.